வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தாலி கட்டியவள் மறுநாள் காணாமல் போனாள். எபிசோடு 4. கணவனை காப்பாற்ற மனைவியை அவனை விட்டு விலகினாள். அரவிந்த், என்னை மன்னிச்சிடு. மாயா கண்ணீருடன் அந்த வார்த்தையை சொன்னபோது அரவிந்த் அவளை பார்த்து கொண்டே நின்றான். மாயா, நீ என்னை விட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீ என் முன்னாடி நிற்கிற, அதுவே போதும். மாயா அவனை பார்த்தாள். அவளுடைய கண்களில் காதல் இருந்தது. ஆனால் அந்த காதலுக்கு பின்னால் ஒரு பயம் இருந்தது. அரவிந்த், நான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறுபடியும் போகணும். அரவிந்த் அதிர்ச்சி அடைந்தான். என்ன சொல்கிற மாயா? நான் உங்கள் மனைவியாக இருக்கக்கூடாது. ஏன்? மாயா பதில் சொல்லாமல் அழுதாள். நான் உங்களை விட்டு போனது உங்களை வெறுத்ததால் இல்லை அரவிந்த், உங்களை காப்பாற்றதான். அரவிந்த் அவளை நெருங்கி, என்னிடமிருந்து எதையும் மறைக்காதே மாயா. உனக்கு என்ன பிரச்சனையானாலும் இனிமேல் அதை நீ தனியாக சமாளிக்க வேண்டிய அவசியமில்லை. மாயா அவனை பார்த்தாள். அந்த ஒரு வார்த்தை அவளுடைய மனதை உடைத்தது. அரவிந்தின் மார்பில் சாய்ந்து அழுதாள். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அரவிந்த் அவளுடைய கண்ணீரை துடைத்தான். அப்போ என்னை விட்டுட்டு போகணும்னு ஏன் நினைக்கிற? மாயா பதில் சொல்ல முடியாமல் தன்னை குளிர்ந்தாள். அப்போது வீட்டுக்குள்ளே லட்சுமி வந்தார். மாயாவை பார்த்து அவர் கண்களில் கண்ணீர். மாயா, நீ திரும்ப வந்துட்டியா? மாயா அவளுடைய காலில் விழுந்தாள். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. லட்சுமி அவளை எழுப்பி அணைத்து கொண்டார். நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவ இல்லை மாயா, நீ என் மகளாக வந்தவள். அரவிந்த் அமைதியாக அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் கழித்து மாயா தனியாக அறைக்குள் சென்றாள். அவளுடைய கையில் ஒரு சிறிய சாவி இருந்தது. அதை பார்த்ததும் அவள் கண்களில் பயம் தெரிந்தது. இந்த சாவி இன்னும் என்னிடம் இருக்கக்கூடாது. அவள் அறையின் பழைய அலமாரியை திறந்தாள். உள்ளே ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. அந்த மரப்பெட்டியை பார்த்ததும் அவளுடைய கைகள் நடுங்கின. சாவியை போட்டு திறந்தாள். பெட்டிக்குள் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தை எடுத்த மாயா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இது அரவிந்தோட அப்பாவா? புகைப்படத்தின் அருகில் இன்னொரு மனிதன் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் மாயாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்பா! அந்த நேரத்தில் பின்னால் அரவிந்தின் குரல் கேட்டது. மாயா, அந்த புகைப்படத்தை எங்கிருந்து எடுத்த? மாயா திரும்பி பார்த்தாள். அரவிந்த் கதவின் அருகில் நின்றிருந்தான். மாயாவின் கையில் இருந்த புகைப்படத்தை அவன் பார்த்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். இந்த புகைப்படத்தில் இருக்கிறவர் உங்கள் அப்பாவா? மாயா மெதுவாக தலையசைத்தாள். ஆமாம். அரவிந்த் புகைப்படத்தை வாங்கி பார்த்தான். அப்போ நம்ம இரண்டு குடும்பத்துக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கா? மாயா அழுதபடி சொன்னாள். அதனால தான் நான் உங்களை விட்டு போக நினச்சேன். என்ன, நம்ம கல்யாணம் சாதாரணமாக நடக்கல அரவிந்த். அரவிந்த் அவளை பார்த்தான். அப்படின்னா? மாயா பதில் சொல்லும் முன் லட்சுமி அறைக்குள் வந்தார். அவருடைய முகம் மாறியது. அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அவர் அமைதியாக நின்றார். இந்த புகைப்படத்தை நீ பார்த்துட்டியா? அரவிந்த், அம்மா, இது என்ன விஷயம்? லட்சுமி சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார். இந்த கல்யாணம் நடக்கணும்னு பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது. அரவிந்தும் மாயாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யார் அந்த வாக்கு கொடுத்தது? லட்சுமி பதில் சொல்லவே இல்லை. மாயா மட்டும் கண்ணீருடன் சொன்னாள். அந்த வாக்குக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். அரவிந்த் அவளுடைய கையை பிடித்தான். இல்லை மாயா. மாயா அவனை பார்த்தாள். நீ என்னை ஏன் கல்யாணம் பண்ணினேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை ஏன் காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும்.
மாயாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அரவிந்த் அவளை அணைத்துக் கொண்டான். நம்ம வாழ்க்கையை யாருடைய பழைய வாக்கு தீர்மானிக்காது. இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிப்போம். மாயா அவன் மார்பில் சாய்ந்தாள். ஆனால் கதவுக்கு வெளியே நின்றிருந்த லட்சுமியின் முகத்தில் மட்டும் கவலை. அவர் தனக்குள் மெதுவாக சொன்னார், அரவிந்த், நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா இந்த காதல் உன்னை காப்பாத்துமா இல்லை உன்னை உடைத்து விடுமா? அதே நேரத்தில் மாயாவின் கையில் இருந்த அந்த பழைய புகைப்படத்தின் பின்புறம் ஒரு சிறிய வரி இருந்தது. இந்த கல்யாணம் நடந்த நாளிலிருந்து உண்மை வெளிவரும். மாயா அந்த வரியை பார்த்தாள். அரவிந்திடம் அதை சொல்லாமல் புகைப்படத்தை மூடி வைத்தாள். அவளுடைய மனதில் ஒரே ஒரு முடிவு. என்ன ஆனாலும் சரி, அரவிந்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்த அத்தியாயம் எபிசோடு 4 பார்ப்போம். நன்றி, வணக்கம்.